அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்பிலே நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ற அந்த தலைப்பிலே தொழுகையுடைய முறைகளை பார்த்தோம். ஆரம்பத்தில் தக்பீர் கட்டியது முதல் துஆவுல் இஸ்திஃப்தாஹ், சூரத்துல் ஃபாத்திஹா, ருக்கு, சுஜூத் இவ்வாறாக கடைசி வரைக்கும் பார்த்தோம். அதிலே சுஜூதிலே கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை நான் தற்போது சுருக்கமாக நான் மீட்டி கூறுவது பொருத்தமென நினைக்கிறேன். ருக்குவில் இருந்து நிலைக்கு வந்ததற்கு பின்னால் எங்க போவோம்? சுஜூதுக்கு போவோம். அல்லாஹ் அக்பர் என்று சுஜூதுக்கு போவோம். சுஜூதுக்கு போவதற்காக நாம் என்ன செய்யணும்? குனியணும். அடுத்ததாக சுஜூதுக்கு போகும்போது 2 கைகளையும் உயர்த்தணுமா தேவையில்லையா? உயர்த்தக்கூடாது. சுஜூதுக்கு போகும்போது கையை உயர்த்த கூடாது. அடுத்ததாக சுஜூது செய்யணும். சுஜூது செய்யறது 7 உறுப்புகள்ல சுஜூது செய்யணும்னு சொன்னோம். அது தெரியும். நெற்றியும் மூக்கும், 2 என்ன உள்ளங்கைகளும், 2 முட்டங்கால்களும், 2 பாதங்களின் உட்பகுதி என்று சொன்னோம். அடுத்ததாக சுஜூது செய்யும் போது 2 கை கால், அதை 2 கைகளும் கால்களுடைய விரல்கள் எங்கே முன்னோக்கி இருக்கணும்? கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். சுஜூது செய்யும் போது ஒரு நடுநிலையாக இருக்கணும். ரொம்ப குனிஞ்சு கொண்டிருக்கவும் கூடாது, எழும்பி கொண்டிருக்கவும் கூடாதுன்னு சொன்னோம். அடுத்ததாக நெற்றியும் மூக்கும் என்ன செய்யணும்? கட்டாயமாக நிலத்தில் பட வேண்டும். அடுத்ததாக 2 மணிக்கட்டின் மீதான் நம்மளோட உடல் அப்படியே பேலன்ஸ் ஆகுது இல்லையா? சுஜூது போகும்போது நம்மளோட உடலை சுமந்து இருக்கிறது என்ன? 2. அப்ப 2 அந்த உள்ளங்கைகளும் என்ன செய்யணும்? நிலத்தில் அப்படியே ஊண்டிய நிலையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக 2 முழங்கைகளும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். உதாரணமாக சுஜூதுல போகும்போது இப்படி கையை வைக்கிறது இல்லை, நிலத்தில் என்ன செய்யணும்? உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அதே போன்று 2 கைகளும் விலா பாதையை விட்டு கொண்ட தூரமா இருக்கணும். 2 கைகளும் விழாவோட ஒட்டி கொண்டிருக்காம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். ஆனால் ஜமாத்தோட தொழும் போது பக்கத்தில் உள்ளவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்ன அசௌகரியமாக அமைஞ்சிடக்கூடாது. அது அந்த நிலைமைக்கேற்ப அமைச்சு கொள்ளணும். அடுத்ததாக நம்மட தொடையும் வயிறு, தொடை பகுதியும் வயிறும் என்ன செய்யணும்? 2ம் சேர்ந்து இருக்கக்கூடாது, பிரிஞ்சிருக்கணும். அதே போல தொடை பகுதியும் நமது கால் பின் காலம் ஒட்டி இருக்கப்படாது, இப்படி பிரிஞ்சிருக்க வேண்டும். இவ்வாறாக சுஜூதில் சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்லுவோம். அது முடிஞ்சது பின்னால நடு இருப்பில் இருப்போம். திருப்பி 2வது சுஜூது செய்வோம். அதற்கு பின்னால் என்ன செய்வோம்? 2வது ரக்காத்துக்காக எழும்புவோம். அந்த 2வது ரக்காத்துக்காக எழும்புறது சம்பந்தமாக போன வாரம் ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி எழும்புறது என்று சொல்லி. 1வது ரக்காத்துல இருந்து 2வது ரக்காத்துக்கு எழும்பும் போது எப்படி 2 சுஜூதுகளுக்கு மத்திய நடு இருப்பில் இருந்தோமோ அதே மாதிரி சின்ன ஒரு குட்டி இருப்பு, அதை ஜல்சத்துல் இஸ்திராஹான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஓய்வெடுக்கிற இருப்பு. ஆனா அதுல திக்ருகள் துவா ஒன்றும் கிடையாது. அது 2வது சுஜூது செஞ்சுட்டு எழுப்பி அப்படி சும்மா உட்கார்ந்து 2வது ரக்காத்துக்காக எழுப்போம். அதுக்கு பின்னால 2வது ரக்காத்துல சூரத்து ஃபாத்திஹா, இன்னும் ஒரு சூரா, சுஜூத். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? 1வது அத்தஹியாத்துக்காக இருப்போம். அதுல நாம சொன்னோம் அல் இஃப்திராஷ், அதாவது வலது காலை நட்டி கொண்டு இடது காலின் மீது உட்காருவோம். அது தெரியும். அத்தஹியாத் ஓதிட்டு 3வது ரக்காத்துக்காக எழுப்புவோம். அதுக்கு பின்னால 4வது ரக்காத்து தொழுகை இருந்த 4வது ரக்காத்துக்காக எழும்பி கடைசியில உட்கார்ந்து என்ன செய்வோம்? அத்தஹியாத் ஓதுவோம். அந்த அத்தஹியாத்துல உட்கார்றதுக்கு நாம என்ன செய்வோம்? இஃப்திராஷ்னு சொன்னோம். அதாவது வலது கால் நட்டிய நிலையில் இடது காலை வலது கால் உட்புறமாக உட்செலுத்தி நமது பின்புறத்தில், அதாவது பித்தட்டில் நிலத்தில் அமையணும். நிலத்தில தான் அமர வேண்டும். அப்படி அமர்ந்து அத்தஹியாத் ஓதி ஸலவாத் இப்ராஹிமிய ஓதி 4 விடயங்களை விட்டு பாதுகாப்பு கோரணும். நாம் சொன்னோம் என்ன? நரகத்தை விட்டும், மன்னரை வேதனையை விட்டும், உலகம் அதாவது வாழ்வு மரணத்துடைய ஃபித்னாவை விட்டும், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு கோரணும். அதுக்கு பின்னால நமக்கு விரும்பிய துவாக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வலது புறமாக என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இடது புறமாக அஸ்ஸலாமு அலைக்கும். இதோட என்ன முடிஞ்சது? தொழுகையுடைய பாடம் முடிஞ்சது. எனவே இதை நாம முழுமையா என்ன செய்யணும்? கண்காணித்து சுன்னாக்கள், வாஜிபுகள், ருக்குன்கள் அதைகளை பேணி நடக்கிறதுக்கு வச்சுக்கணும். அப்ப நாம ஏற்கனவே சொன்ன நாம
வாஜிபுகள் விடுபட்டா என்ன செஞ்சு கொள்ளலாம்? சஜதா சஹு செய்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ருக்கு விடுபட்டா என்ன செய்யணும்? சரி, ருக்குன் விடுபட்டால் திரும்பி செய்யணும், அதாவது நிவர்த்தி செய்ய முடியாது. சுண்ணாக்கள் என்ன சொன்னோம்? அது தொழுகையுடைய முழுமையான நன்மைகள் ஈட்டி தருவதற்கு அவைகள் காரணமாக இருக்கும்னு சொன்னோம். நிபந்தனைகளை பத்தி சொல்லும்போது சொன்னோம், அந்த நிபந்தனைகள் முழுமை பெறாட்டி என்ன செய்யலாது? தொழிலாது. இன்றைய பாடத்துல மக்ருஹாத்து ஸலாம், அதாவது தொழுகையில விரும்பத்தகாத வெறுக்கப்பட்ட மக்ரூஹான செயல்கள் செய்வதை பார்ப்போம். அதில் முதலாவது, தொழுகையில் தேவையில்லாம அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறது. எந்த தேவையும் இல்லாம அளவு கடந்து என்ன செய்யறது? தொழுகையில் அங்காளுங்க திரும்பி பார்க்கிறது ஒரு வெறுக்கப்பட்ட செயல். அடுத்ததாக, தொழுகையில வானத்தை பார்க்கிறது, கண்களை வானத்தின் பக்கம் உயர்த்துவது தொழும்போது இது வெறுக்கப்பட்ட மக்ரூஹான ஒரு செயல். அதே போல தேவையில்லாமல் 2 கண்களையும் மூடுவது, அது எந்த தேவையும் இல்லை. உதாரணமா காத்தடிக்குது, எனக்கு கண்ணை திறந்து கொண்டிருக்கலாது, அல்லது தூசு வருது கண்ணை திறந்து கொண்டிருக்கலாம், அது வேற சப்ஜெக்ட். தேவையில்லாம என்ன செய்யறது? கண்ணை மூடி கொண்டு தூங்குற மாதிரி, இது மக்ரூஹான ஒரு விஷயம். அதே போல சுஜூது செய்யும் போது நமது இந்த இந்த கை பகுதியை படுத்த நிலையில் வைப்பது மக்ரூஹான செயல். படுத்த நிலையில் வைப்பது மக்ரூஹான செயல். அதே போல நமது வாயையும் மூக்கையும் தேவையில்லாம மூடுறதும் மக்ரூஹான செயல். இப்போ கொரோனா டைம்ல நாம நிர்பந்தம் என்ன கட்டாயம், அது வேற சப்ஜெக்ட். தேவையில்லாம மூக்கையும் காதையும் மூடுவது ஒரு விரும்பத்தகாத செயல், மக்ரூஹான செயல். அதே போல நாம் தொழுகையில் இருக்கும் போது எனக்கு யூரின், அதாவது டாய்லெட், அதாவது மலம் ஜலம் கழிக்க வேண்டி தேவையோடு இருக்கும் போது அப்படியே தொழுகிறது என்ன? அது மக்ரூஹான செயல். அதே போல எனக்கு விருப்பமான, நான் விரும்பி உண்ணக்கூடிய சாப்பாடு பக்கத்துல இருக்குது, அல்லது மலம் ஜலம் கழிக்க தேவை இருக்குது, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? தொழுவதற்காக வருவது விரும்பத்தகாத செயல், மக்ரூஹான விஷயம். மலம் ஜலம் தேவையோட இருக்கும் போது, அதே போல விருப்பத்துக்கு உகந்த சாப்பாடு பக்கத்தில் இருக்கும் போது தொழுகைக்கு வராம இருக்கிறது தான் ஏற்றம், அது விரும்பத்தகாதோடு செயல். அதே போல சுஜூது செய்கின்ற போது நெற்றியில் சில வேளை என்ன செய்யலாம்? தூசுகளோ மண்களோ படலாம். ஆனா தொழுகையில் இருக்கும் போதே அதை என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது? தடவி கொண்டிருக்க கூடாது. ஆனால் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அதை ஃபுல்லா தடவி கொள்ளலாம். மண்கள் கல்கள் பட்டுக்கலாம், தூசு இருக்கலாம், பட்டுக்கொள்ளலாம். ஆனா தொழுகையின் போது அதை தட்டி கொண்டிருக்கிறது விரும்பத்தகாத செயல். அதே போல நாம் தொழும் போது நம்ம ஒரு சிவரோட சாஞ்சி இருக்கிறது, தக்பீர் கட்டி கொண்டிருக்கிறோம், ஒரு சிவரோட சாஞ்சிக்கிறோம், அப்படி தொழிலுமா? சிவர் ஓரமா இருக்கிறோம், அல்லது நம்ம சேர்ல இருக்கிறோம். அதான் தொழும் போது நாம் நினைச்சக்கூடாது, நாம் நிலையில நின்ற நிலையில இருக்கணும். நம்மளோட பாதமும் நமது உடலுடைய அந்த வலிமையில தான் நாம் என்ன செய்யணும்? தொழுணுமே இல்லாம தேவையில்லாம போயிட்டு எங்க சாயப்படாது. ஒரு சிவர்ல சாஞ்சி தொழுகிறது அது ஒரு மக்ரூஹான செயல். அப்ப இந்த 8 விஷயமும் விரும்பத்தகாத, தவிர்ந்து கொள்ளக்க வேண்டிய மக்ரூஹான செயல்கள். அடுத்ததாக, தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம் என்ன செய்வோம்? தொழுகையில முழுமையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன உதவியாக இருக்கும். தொழுகையுடைய மக்ரூஹான செயல்கள் பார்த்துட்டோம். தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள், முதலாவதாக சாப்பிடுவது அல்லது குடிப்பது. தக்பீர் கட்டினதுக்குனால சாப்பிடலாமா? குடிக்கலாமா? சரியான தாகம், கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஹாஃப் குடிச்சு கொள்ளலாமா? தொழுகையில சரியான தாகம், குடிக்கவே இல்லாமா? தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டோம்னா அதெல்லாம் அவுட். சாப்பிடுறது குடிக்கிறதெல்லாம் கூடாது. அப்படி சாப்பிட்டால் குடித்தால் தொழுகை என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும். அடுத்ததாக, தொழுகையிட சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை பேசுறது. தக்பீர் கட்டினதுக்கு பின்னால தொழுகைக்கு அப்பாற்பட்ட செய்திகளை பேசினா தொழுகை என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும். அடுத்ததாக, வாய் விட்டு சிரிக்கிறது. அது ரொம்ப என்ன, வாய் விட்டு சிரிக்கிறது தொழுகைய முறிச்சிடும். அதே போல வேண்டுமென்றே தொழுகையுடைய ஒரு வாஜிபை அல்லது வேண்டுமென்றே தொழுகையுடைய ஒரு ருக்குனை விடுறது. மறந்து விட்டா, வாஜிபு விட்டா சுஜூது சஹ்வு செஞ்சலாம். மறந்து ருக்குனை விட்டா நினைவுக்கு வந்தோடனே என்ன செய்வோம்? திருப்பி செய்வோம். வேண்டுமென்றே விடுறது. உதாரணம் 2 சுஜூதுல நான் ஒன்றுதான் செய்வோம். 4 ரக்காத் தொழுகை நான் 3 ரக்காத்தான் தொழுவேன். அப்படி விட்டா என்ன செய்யுது? தொழுகையில் அவர் வேண்டுமென்ற ஒரு வாஜிபை விட்டாலும் ருக்குனை விட்டாலும் என்ன செய்யுது? தொழுகை செல்லுபடியாக மாட்டார். அதே போல இமாம் ஜமாத்தோட தொழும்போது வேண்டுமென்றே இமாம் அத்தஹியாத் ஓதி கொண்டிருக்கிறாரு, ஒரு மிச்சம் துவா ஊதுறாரு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றாரு. அவரை தொழுக கூடுமா? இமாமோட சேர்ந்து இமாமுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும்?
பிரியணும். இல்ல லேட் ஆகுதுன்னு சொல்லி சலாம் கொடுத்து கிளம்பிட்டு போயிடுமா? அப்படி போனா தொழுகை என்ன இல்ல கூடாது. அதே போல வேண்டுமென்றே ஒரு ருக்குனை கூட்டுவது. உதாரணம் 2 சுஜூத் தான் செய்யணும். சுஜூது செய்யறது நல்ல செயல். சுஜூதுல தான் நல்லா அவன் நெருங்குறது. அல்லாஹ்வோட பேசிட்டு ஒரு நாள் 3 சுஜூத் செய்யறாரு அல்லது 4 சுஜூத் செய்யறாரு. தொழுகை கூடுமா? கூடாது. வேண்டுமென்றே என்ன செய்யக்கூடாது? ஒரு ருக்குனையும் கூட்டக்கூடாது. தொழுகைதான் என்று சொல்லி லுஹரை 5 ரக்காத் தொழுகிறார் அல்லது 6 ரக்காத் தொழுகிறார். ஏழுமா? இயலாது. அதை கூட்டுறதும் கூடாது, குறைப்பதும் கூடாது. அதே போல அப்படி ஒரு ஆள் ஒரு ருக்குனை கூட்டினா தொழுகை என்ன செய்யும்? செல்லுபடியானதாக கருதப்பட மாட்டாது, தொழுகை முறிந்து விடும். அடுத்ததாக அளவுக்கு அதிகமாக தொடராக நம்ம உசும்புதல்களை ஏற்படுத்துறது. உசும்புதல்களை என்ன செய்யறது? தொழுகையோட சம்பந்தம் இல்லாத தேவையில்லாம உசும்புதல்களை ஏற்படுத்துறது. அப்படின்னா புரியுதா? நடக்கிறதா இருக்கலாம் அல்லது கையை உசுப்புறதா இருக்கலாம், காலாற்றுறதா இருக்கலாம். தொழுகையோட சம்பந்தம் இல்லாத தொடராக அதிகமான உசும்புதல்கள் ஏற்படுத்துறது என்ன செய்யறது? தொழுகையை முறித்து விடும். அதே போல தொழுகையுடைய நிபந்தனைகள், உதாரணமாக தொழுது கொண்டிருக்கும் போது உது முறிஞ்சிட்டுது அல்லது தொழுகையில இருக்கும் போது மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் ஒரு பாதி என்ன செஞ்சிட்டது? வெளியாகிட்டது. அல்லது கிப்லாவை முன்னோக்கித்தானே தொழணும், ஆப்போசிட்டா அடுத்த பக்கம் ஃபுல்லா திரும்பிடுறாரு. இவ்வாறான நிலையங்கள் ஏற்பட தொழுகை முறிக்கும். அல்லது இப்ப நான் தொழுது கொண்டிருக்கிற நியத்துல தொழுகிறேன், இல்ல நான் தொழில இப்ப நான் தூங்க போறேன் அப்படி நினைச்சாருன்னு என்ன செஞ்சிடும்? தொழுகை முறிஞ்சிடும். புரியுதா நான் சொல்றது? ஒன்று உது முறிஞ்சிட்டு, அல்லது மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் ஒரு பகுதி வெளிப்பட்டு, அல்லது நமது உடல் கிப்லாவை விட்டு அதிகமாக திரும்பிட்டு. அடுத்ததாக இப்ப தொழுகிற நியத்தோட தானே தொழுகிறோம். அப்படி தொழுதா சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், தொழுகையை பொறிக்கக்கூடியதையும் செய்ய மாட்டோம். ஆனா தொழுகிற எண்ணத்தை அப்படியே விட்டுட்டாங்க. அப்படி விட்டாலும் என்ன செய்யாது? தொழுக கூடாது, தொழுகை முறிஞ்சிடும். எனவே உண்பது, குடிப்பது, தொழுகைக்கு அப்பாற்பட்ட பேச்சுக்களை பேசுவது, சிரிப்பது, வேண்டுமென்றே ஒரு வாஜிபை ருக்னை விடுவது, வேண்டுமென்றே இமாமுக்கு முன்னால் சலாம் கொடுப்பது, வேண்டுமென்றே ஒரு ருக்குனை அதிகப்படுத்துவது, தொழுகையுடன் சம்பந்தப்படாத உசும்புதல்களை தொடராக அதிகமாக செய்வது, அதே போன்று தொழுகையுடைய நிபந்தனைகள் ஒன்றை விட்டு விடுவது, இவைகள் எல்லாம் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். எனவே இந்த தொழுகையிலே சில நிகழ்வுகள் ஏற்பட்டால் நிவர்த்தி செய்வதற்குத்தான் கொடுக்கப்பட்ட விஷயம் தான் என்ன? சஜதா சஹு, மறதிக்கான சஜதா. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த சஜதா சஹு என்னத்துக்கு செய்யலாம்னா, ஒன்று அதிகமா செய்யறது, அல்லது ஒன்றை விட்டுடுறது, அல்லது சந்தேகம். சஜதா சஹு என்னத்துக்கு செய்வோம்? 3 விஷயம். ஒன்று என்ன? அதிகமா செஞ்சிருவோம், அல்லது குறைச்சி செஞ்சிருவோம், அல்லது சந்தேகம். இந்த 3 நிலைகள்ல தான் சஜதா சஹுங்கிறது வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இந்த சஜதா சஹு எப்ப கூடினால் சஜதா சஹு செய்யணும், எப்ப குறைஞ்சா சஜதா சஹு செய்யணும், எப்ப சந்தேகம் வந்தால் எப்படி செய்யணும் என்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். எனவே தொழுகை சம்பந்தமான எந்த விடயங்களை பார்த்தோமோ அவைகளை நமது தொழுகையிலே முறையாக பின்பற்றி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.